Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து பரோட்டா நூடுல்ஸ் செய்ய போறோம். இதுக்கு நான் பரோட்டா நூடுல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம். இப்போ பாத்திரத்துல தண்ணி சூடாயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வேக வச்சுக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இப்போ 3 மினிட்ஸ்ல நல்லா வெந்துருச்சு. ஓரளவுக்கு தான் வேகணும். இப்போ நம்ம இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பேனில் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டுருக்குறோம். கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வதக்கிட்டுருக்குறோம். வெங்காயம் போட்டு இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வெஜிடபிள் வந்து பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா முட்டைக்கோஸ் கூட போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம உருளைக்கிழங்கு எடுத்தால் பெட்டராக இருக்கும். நான் முட்டைக்கோஸுன்றப்போ கொஞ்சம் சளி பிடிச்சிக்கும். இப்போ நாம் தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுடலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கோம். இப்போ நம்ம நூடுல்ஸ் மசாலா போட்டுடலாம். அதிலே இருக்கும் ஒரு பாக்கெட்டு. தேவையான அளவுக்கு உப்பு, இது கூட பெப்பர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூட சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்ச நம்ம நூடுல்ஸை நல்லா தண்ணி வடிகட்டிட்டு எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ காய்கறிலாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸ் போட்டுடலாம். இப்போ நம்ம நூடுல்ஸ் போட்டு நல்லா வதக்கியாச்சு. ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பரோட்டா நூடுல்ஸ் தயார். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைடெக் ரெசிபி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.